கடவுளுக்கு அர்ப்பணம் ஆனவரால் பேயையும் தீய சக்தியையும் ஓட்ட முடியும். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பொது காலத்தின் 22ஆம் வாரத்திலே செவ்வாய்க்கிழமையிலே லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 31 முதல் 37 வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேயை ஓட்டுகின்ற பொழுது பேய் கூறிய வார்த்தை, நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்கின்ற அந்த ஒரு சிந்தனையை இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். யார் யாரெல்லாம் கடவுளுக்கு அர்ப்பணமாக்கப்பட்டிருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் தன்னை முழுவதுமாக இறைவனுக்கு அர்ப்பணித்திருக்கிறார்களோ, அவர்களால் பேயையும் தீய சக்தியையும் எளிதாக ஓட்ட முடியும். ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்விலிருந்து இவற்றை நாம் கற்றுக்கொள்கின்றோம். முதலாவதாக, பிறப்பிலிருந்தே அவர் தன்னை கடவுளுக்கு அர்ப்பணித்திருந்தார். இயேசு கன்னியான புனித மரியாளால் பரிசுத்த ஆவியால் பிறந்தார். லூக்கா நற்செய்தி 1:35 நாம் படிக்கிறோம். பிறந்த 8வது நாள் மோசையின் சட்டப்படி தாய் மரியாவும் தந்தை சூசையப்பரும் கோவிலிலே ஆண்டவர் இயேசுவை காணிக்கையாக அர்ப்பணித்தார்கள். இவ்வாறு பிறப்பிலிருந்தே ஆண்டவர் இயேசு அர்ப்பணிக்கப்பட்டிருந்தார். இரண்டாவதாக, வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணிப்போம். இயேசு எப்போதும் தன்னுடைய சித்தத்தை விரும்பாமல் கடவுளின் சித்தத்தையே செய்தார். எனவேதான் அவர் கூறுவார், நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தது என் சித்தத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பினவரின் சித்தத்தை நிறைவேற்றவே என்று யோவான் 6ஆம் அதிகாரம் 38 இறை வார்த்தையிலேயே நாம் படிக்கிறோம். அதை போலவே பாலைவனத்தில் சோதனை வந்தபோதும் சாத்தானின் வழிகளை தேர்ந்து கொள்ளாமல் கடவுளுடைய வார்த்தைக்கே கீழ்ப்படிந்தார். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்வு முழுவதும் கடவுளுடைய திட்டத்திற்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தார். இறுதியாக சிலுவையிலே முழுமையாக தன்னை அர்ப்பணித்தார். இயேசுவின் அர்ப்பணிப்பின் உச்சக்கட்டத்தை எட்டியது சிலுவையில். தந்தையே, உமது சித்தமானால் இந்த துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும், ஆயினும் என் விருப்பப்படி அல்ல, மாறாக உம் சித்தப்படியே நிகழட்டும் என்று லூக்கா நற்செய்தி 22:42 தன்னை முழுவதுமாக கடவுளுடைய விருப்பத்துக்கு அவர் அர்ப்பணித்தார். அது மட்டும் இல்லாமல் சிலுவையிலே தமது உயிரையே பலியாக அளித்து முழுமையான அர்ப்பணிப்பை அவர் வழிகாட்டினார். அதனால்தான் கடவுள் அவரை தேவனுடைய தூயவர் என்று அழைக்கப்பட்டார். இந்த அர்ப்பணிப்பின் விளைவாகத்தான் நாம் பாவ மன்னிப்பும் மீட்பையும் பெற்றுக்கொண்டோம். அவர் அர்ப்பணிப்பு நமக்கு சாட்சியாக முன்மாதிரியாகவும் விளங்குகிறது. ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஒவ்வொருவருமே கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நம்மாலும் பேயை ஓட்டவும் தீய சக்தியை அழிக்கவும் கூடிய ஆற்றலும் சக்தியும் நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் கொடுத்திருக்கிறார். அவற்றை எப்படி நாம் பிறருக்கு செய்ய முடியும் என்று பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? கடவுளுடைய திட்டத்திற்கு முழுவதுமாக நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் இயேசுவை போல, அன்னை மரியாளை போல நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய போராட்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், திடீர் இழப்புகள் வருகின்ற பொழுது, இது கடவுளுடைய திருவுளம், கடவுளுடைய திட்டம் என்று சொல்லி நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனநிலையை உருவாக்குகின்ற பொழுது நாம் நம்மை முழுவதுமாக கடவுளுக்கு அர்ப்பணித்து கொள்கிறோம். அதே போலவே நம்முடைய ஜெப வாழ்க்கையிலும் இயேசு அடிக்கடி தனிமையை ஜெபித்ததை போலவே நாமும் என்ன செய்ய வேண்டும்? அடிக்கடி சோதனைகள் வருகின்ற பொழுது, குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? குடும்பமாக இணைந்து ஜெபித்து நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும். அதை போலவே சோதனைகள் வருகின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு இந்த 40 நாள் பாலைவனத்தில் ஜெபிக்கின்ற பொழுது அவருக்கும் சோதனை வந்தது. ஆனால் அந்த சோதனை நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் தன்னை முழுவதுமாக கடவுளுக்கு அவர் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து கொண்டார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் சரி, எந்த இடத்திலும் நமக்கு எந்த பிரச்சனை வருகிறதோ உடனே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை முழுவதுமாக கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அவ்வாறு அர்ப்பணிக்கின்ற பொழுது நாமும் ஆண்டவர் இயேசுவை போல
பேயை ஓட்டுவதற்கும் தீய சக்தி அழிப்பதற்கும் தேவையான எல்லா விதமான ஆற்றலையும் சக்தியையும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தருவார். அதற்கு மிக முக்கியமான தேவை நம்மை முழுவதுமாக இறைவனுக்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அவ்வாறு முழுமையாக இயேசுவைப் போல, அன்னை மரியாளைப் போல, புனிதர்களைப் போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலையிலும் கடவுளுடைய திட்டத்திற்கு, கடவுளுடைய விருப்பத்திற்கு நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்கக்கூடிய அந்த மனநிலையை நாம் உருவாக்கி கொள்வோம். அவ்வாறு அர்ப்பணிக்கின்ற பொழுது பேய் நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம்மை பார்த்து பயந்து ஓடக்கூடியதாக இருக்கும். நம்மையும் பார்த்து இவர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்மையும் தீய சக்திகள் நம் பக்கம் வருவதற்கே பயப்படுவார்கள். எனவே இந்த நாளிலே நாமும் நம்மை முழுவதுமாக கடவுளுக்கு அர்ப்பணிப்போம். அவ்வாறு அர்ப்பணிக்கின்ற பொழுது எல்லா தீய சக்திகளையும் பேயும் ஓட்டக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் இறைவன் இந்த நாளில் நமக்கு நிறைவாக தருவாராக. இதற்கு தேவையான அருள் வேண்டி இந்த நாளில் நாம் இறைவன் நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.